இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா என்று இந்த ஒரு சிறப்பான ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆரம்பிக்க இருக்கிறோம். 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் பழங்கள் பற்றிய பலன்களை ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆசனம் பேர் இன்னும் சொல்லலை, இப்போ தான் சொல்ல போகிறேன். இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் பிராணாசனம். 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். ஆசனம் செய்வதற்கு முன்னால் உடலிழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இப்போ உடலிழக்க பயிற்சி. காலை அப்படி நீட்டிக்கிட்டு 1 2 3 4 5. இப்போ அடுத்த கால் மாற்றுக்கால் 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கான பயிற்சி. இப்போ அடுத்த கால் அடுத்த கை பயிற்சி 1 2 3. இப்பொழுது ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். வலது கால் ஃபஸ்ட்டு வலது கால் பிடிச்சிட்டு இந்த கையை இப்படி கொண்டு முன்பக்கம் வச்சுட்டு இந்த இடது காலை இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கிறோம். கையில் வச்சுட்டிங்கன்னா வெரி குட். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8. நேராக பார்க்கலாம். 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்பொழுது ஓய்வு. ஆசனத்தை மெதுவாக கலத்தி விட்டு 2 கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சு சுவாசம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உங்களிடம் அந்த மரத்தையும் பழத்தையும் நேரடியாக காமிக்க இருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய பழம் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கொடுத்து பழத்தை நேரடியாக காட்டிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பப்பாளி பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வர்ணனையை சொல்லலான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நேரடியாக காட்டணுங்கிற ஆர்ஜியோட கோரிக்கை. ஆர்ஜே அப்புறம் ஜேகே அவர் இருக்காங்கல்ல, அவங்க கோரிக்கையெல்லாம் பழம் தான் நம்மள்கிட்ட இருக்க. ஏங்க நீங்கள் அந்த பழத்தை சொல்லாமல் அந்த பழத்தை நம்ம நேராக காட்டுவோம், ஏங்க நம்ம போய் நம்மள்கிட்ட இருக்கிறத கூட நம்ம சோலையில் உள்ளதை வெளிக்கொண்டதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த சோலைக்கிட்ட அந்த இடத்த அமைப்பு கொஞ்சம் சரி பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல போட்டு இப்போ காட்டுறது பப்பாளி பழம். கிட்டக்க போய் பார்த்துடலாம் வாங்க. 2 பேர் எழுந்திரிச்சு வாங்க, போயிடுவோம், எல்லோரும் பார்த்துட்டு வந்துடுவோம். பப்பாளி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க நடங்க. பப்பாளி சோலைக்கு போகிறோம். இப்போ சோலையில் ஒரு பகுதியிலேருந்து இப்போ சோலையில் ஒரு மூலையில் இருக்கும், நடு சென்டராக இருக்கும். அங்கே பப்பாளி விளைய வச்சுருக்கோம், பப்பாளி பழத்தை விளைய வச்சுருக்கோம். அந்த இடத்த காட்ட போகிறோம். இப்போது பப்பாளி பார்க்க போகிறீங்க. இப்போது பாருங்கள், பப்பாளி பார்க்குறதாக மகதி அவர்களும் ஜேகே அவர்களும் நேராக வந்துட்டாங்க. ஆர்ஜி அவர்கள் பாருங்கள், பப்பாளி பழத்தை தொட்டுக்காரங்க. பெருசாக இருக்குது பாருங்கள், பப்பாளி பழத்தை பெருசாக இருக்குது, நல்லா பாருங்கள். இதுதான் பப்பாளி பழம், பெரிய நம்மள்கிட்ட உள்ள பெரிய பப்பாளி பழம் இது. அடுத்தது இன்னொரு பப்பாளி, நாட்டு பப்பாளி இன்னொன்று வச்சுருக்கோம். அடுத்தது கிட்டக்க வாங்க, அப்போ அப்படி வாங்க, அந்த பக்கம் காட்டுங்க. அந்த பப்பாளியை காட்டுறதுக்கு வராங்க பாருங்கள். இப்போ தான் பூ வச்சுருக்கு. பப்பாளி பூ எப்படி இருக்கும், செடி எப்படி இருக்குங்கிறத கவனிங்க. அடுத்தது இந்த பப்பாளி காய்க்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, பூ வைக்க ஆரம்பிச்சு அடுத்து பப்பாளி காய்க்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல இது இப்போ தான் அந்த பப்பாளியோட செடி. 2 பேர் வாங்க, இந்த பக்கம் வருவாங்க. உங்கள் பப்பாளி பழத்துக்கு இந்த பக்கம் வரது வாங்க, இப்படி நின்றுங்க. அந்த பூக்கிட்ட வைங்க. பாருங்க, பார்த்தீங்களா? 2 பேருமே இப்போ பப்பாளிக்கிட்ட நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க. இதுதான் பப்பாளி மரம், உங்களுக்கு நல்லா காட்டப்பட்டது. சரி, ரைட், வாங்க. இந்த பப்பாளியை காட்டுறீங்களா? இந்த பப்பாளி மரத்தை காட்டுங்க, வாங்க. மறுபடியும் காட்டுங்க உங்களோட நிலையில். வாங்க, இந்த பப்பாளி மரத்துக்கிட்ட வாங்க. 2 பேர் கையை வச்சு காட்டுங்க. பப்பாளி மரத்தோடு நின்றுங்க. உங்கள் ஆசையை நிறைவேற்றுற அன்றைக்கி சிறப்பாக செய்கிறோம். பப்பாளி மரத்தோட உங்களோட ஷூட்டிங் இன்றைக்கி.
பப்பாளி மரம் எப்படி இருக்குது, காய் இருக்குது அப்படிங்கிறத சோலையோட முழு சுற்றோட அவங்க எல்லாத்தையும் காட்டிட்டோம். வாங்க ஆசனத்துக்கு மறுபடியும் பப்பாளி பழத்தோட பழங்களை பார்ப்போம். வாங்க. உங்களுக்கு சோலையை முழுமையாக சுற்றி காட்டிகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டி சுற்றி காட்டுறோம். எல்லா சோலையை பற்றியான விஷயங்களை தெளிவாக காட்டுறோம். பப்பாளி பழத்தை பார்த்துட்டிங்க, அதோட பலன்களை பார்க்க போகிறோம். சிறப்பான விஷயங்களை சொல்லி காட்டிகிட்டே இருக்கோம். என்னதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பாக செஞ்சு காட்டிகிட்டே இருக்கோம். அதை எங்களோட இதாகவும் இருக்குது. சிறப்பாக இப்போ அந்த பழத்தை பார்த்துட்டே இருக்கோம். என்ன விஷயம், அந்த பழம் பார்க்குறோம். அதுக்காக தான் பின்னாடி பக்கம் அந்த மரம் உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் தெரிகிற மாதிரி எடுத்திருக்கோம் வீடியோவை. இன்றைக்கி ஃபுல்லாகவே முழுமையாக அந்த பப்பாளி மரம் ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு. என்னது காரணம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். சரி, இந்த பப்பாளி பழம் என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத, ஒரு பப்பாளி பழத்தை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ள உணவுகள் இதய நோய் அபாயத்தை குறைக்கும். கூடுதலாக பப்பாளி பழத்தில் நார்ச்சத்து இருக்குது. இதய நோயை அபாயத்தை குறைக்கும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் கொலஸ்ட்ராலாகவே குறைக்கிறது. கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லைங்களா, எண்ணெய் திங்கும் அதுமாரி திங்கிற முடியல, அதெல்லாம் குறைச்சிரும். அப்புறம் சரியான மலமிளக்கி. மலமிளக்கினா என்ன தெரியுங்களா, கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடியது இந்த பப்பாளி. அதில் பாத்ரூமில் இந்த சமைச்ச உணவுகள்லாம் சாப்பிட்டு போனீங்கன்னா ஒரே நாற்றம் அடிக்கும். பாத்ரூமில் உட்காரவே முடியாது. இந்த காலத்தில் பாத்ரூமில் என்ன செஞ்சுட்டாங்க, ஏசி வரைக்கும் போட்டு அப்புறம் ஃபேனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு வச்சிடுறாங்க வெளியில் போகிற அளவுக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை பப்பாளி பழத்தை சாப்பிட்டிங்கன்னா அந்தமாரி வயிற்றில் பிரச்சனைகளே இருக்காது. அன்னன்னைக்கு கழிவு அன்னன்னைக்கு போகும். அது நிரந்தரமான தீர்வுகள். உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா தினமும் பப்பாளி பழமோ இல்லை வாழைப்பழமோ மாற்றி மாற்றி எடுத்துக்கங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டுட்டு உணவு ஒரு 6 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து பழத்தை சாப்பிடுங்க. சாப்பிட்டு போடுங்க. அங்கே பப்பாளி பழ வாசம் உங்கள் கழிவுகளில் போகிறது. பப்பாளி பழ வாசம் அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே இன்னும் சத்த நாய் கூட அங்கே உட்காந்துருக்கலாமோ அப்படிங்கிற நிலைக்கு அளவு இருக்கும். பப்பாளி பழத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இரவில் பப்பாளி பழம் சாப்பிட்லாமா அப்படி கேட்குறீங்க. கண்டிப்பாக சாப்பிடலாம். 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்ட பிறகு ஒரு 7 மணி அளவுக்குள்ளே சாப்பிட்ருங்க. நைட்டு 10 மணிக்கு சாப்பிடாங்க. ஏன்னா கழிவுகள் வந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தாலும் சிரமம். ஆனால் விடிய கிளம்புற உங்களுக்கு கழிவுகள் நல்லா போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். பப்பாளி பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பப்பாளியில் பப்பிட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பப்பாளி வந்து பப்பிட்டா அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க. இப்போ இந்த பப்பாளி பழத்தை பார்த்திங்கன்னா பல வகையாக கிடைக்கும் பப்பாளியை. இப்போ ஏன்னா பப்பாளியை பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி கொண்டு வந்துட்டாங்க விற்பனைக்கு, பப்பாளி பழம் வந்து ஒரு மெருகு ஊட்டுறதுக்காக பப்பாளி பழத்தை நல்லா சைனிங் பண்ணி அதுலேயும் பசைகள்லாம் தடவி பப்பாளி பழத்தில் பசை தடவுறாங்க. அதுதான் கொடுமையான விஷயம். அது பழுக்கக்கூடாதுங்கிறதாக பப்பாளியில் நிறைய பழத்தை அது வீணாக போகக்கூடாதுங்கிறதாக செய்கிறாங்க. அப்புறம் பப்பாளி கூழ், அதாவது இந்த நேரத்துக்கு வெயில் நேரத்துக்கு ரொம்ப சிறந்தது. பப்பாளி பழத்தை நல்லா சுரண்டி அதை கூழாக்கி ஒரு பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். நல்லா ஜூஸ் பண்ணிட்டு அதை இதில் பெட்டியில் போட்டு அடைச்சி அதை கொடுங்க. ஒரு பாட்டிலில் போட்டு குடிச்சிங்கன்னா பசங்களுக்கும் நல்லா ரொம்ப சத்தான விஷயம் தான் செய்யும். தினமும் பப்பாளி சாப்பிட்டு வந்தால் வைட்டமின் ஏ உயிர்ச்சத்து நிறைய இருக்கிறது. பல் சம்மந்தமான குறைபாடுகளை சரியாகும். சிறுநீர் பையை சரி செஞ்சக்கூடிய விஷயங்களை பண்ணுது. சரி, பப்பாளி வந்து என்ன செய்யுதுன்னா பழங்களை பார்த்துட்டான். அதுமாரி பப்பாளி கொட்டையை வந்து காய வச்சு நல்லா அந்த பப்பாளி நல்லா வறுத்து கொட்டையை இது பண்ணோன்னா அதுக்கும் நல்லா பல சத்துக்களை கிடைக்க விஷயங்களை செய்யுது. பப்பாளி பழத்தில் சொல்லிகிட்டே போகலாங்க, நிறைய இருக்குது. அந்த சத்துக்களை சொன்னோம்னா வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி, வைட்டமின் இ போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. எதிர்ப்புத்தன்மையை உடல்லேருந்து எதிர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துது. சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது சொல்லணும்னா நாட்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் பப்பாளியை பற்றி. அப்புறம் பப்பாளி இலைகள் வந்து மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யுது. இந்த பப்பாளி இலை வந்து என்னெல்லாம் செய்யுதுன்னா, பப்பாளி இலையை வந்து கஷாயம் வச்சு குடித்தோம்னா ஜுரத்தை சரி பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. அப்புறம் அந்த கொரோனா பீரியடில் இந்த பப்பாளி கொரோனாவுக்கும் சிறந்த இதாக தான் இருந்தது. ஏன்னா தொண்டைகளை சரி செய்யக்கூடிய விஷயங்களை அந்த பப்பாளி இலைகளை நாட்டு முறைகள் வைத்தியங்கள் அலோபதி இல்லாமல் நாட்டு வைத்தியங்களில் அந்த பப்பாளி இலையை சாறு குடிச்சாங்க. ஜுரம் வந்தால் சரி பண்ணுவாங்க. அந்த கொசு தொல்லையினால் வர ஜுரங்கள்லாம் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை அந்த பப்பாளி இலை செய்யுது. அப்புறம் பப்பாளி பால் தின்னா புண்ணு வந்துடும். நிறைய பார்த்திங்கன்னா பப்பாளி பாலை வந்து அந்த பழம் இருக்கும்போது பாலை தின்னிடக்கூடாது. அதை அரிஞ்சிட்டு கொஞ்சம் கழுவிட்டு சாப்பிட்டிங்கன்னா, பப்பாளி எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லது. அந்த பால் பட்டால் புண்ணாகிடும், ஆனால் சரியாயிடும். கொஞ்சம் இது பண்ணால் கொஞ்சம் நாளே சரியாயிடும், தானே சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். பப்பாளியை
மிகவும் சிறந்த பழம். பப்பாளியில் விதைகள் அதிகமாக உள்ள பழம் தான் மிகவும் சிறந்தது. பப்பாளியில் இப்போ பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் நிறையா பண்ணிட்டாங்க. அதில் அந்தமாரி இல்லாமல் இப்போ நாங்கள் காட்டுற பப்பாளியில் கொஞ்சம் ஹைப்ரிட் இல்லாமல் நிறைய விதைகள் உள்ள பழம் தான் எல்லாமே. நம்ம விளைவிச்சிருக்க எல்லாமே அப்படி தான் இருக்குது. சோலையில் மிகவும் சிறந்த பழங்களை பற்றி இது பண்ணியிருக்கோம். சரி, ரைட்டு. இப்போ மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனம் பிரணாசனம், இந்த பிரணாசனத்தை மறுபடியும் உங்களுக்காக செய்து காட்டி அதோட பலன்களை மறுபடியும் இப்போ தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கருத்து கண்ணாயிரம் பகுதியை பற்றி பேச போகிறோம். அப்புறம் அந்த மகதிஷ்டி தினமுறை யோகா தினமும் காலை 5:30 மணிக்கு வெளில வருது. உங்களின் பேராதருடன் எங்களின் உழைப்போடு இந்த ஆசனங்கள் வெளில வருது. அதனால் சிறந்த ஆசனங்களை மிகவும் தெளிவாக உங்களுக்காக ஆர்ஜே, ஜேகே, மகதி, மகிஷா, அப்புறம் அன்பழகன், ஆசிரியர் அன்பழகன், அப்புறம் நம்மளோட ராமலிங்க ஐயா அவர்களின் கருத்துரைகள், அறிவுரைகள் படி நிறைய விஷயங்களை சொல்லி காட்டிகிட்டே இருக்கோம். இவ்வளோ பேரை வச்சு அந்த ஆசனங்கள் செய்கிறோம். கண்ணுக்கு தெரியாத மனிதர்களும் கூட நிறைய உதவி பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு. மிக்க நன்றி. இந்த ஆசனத்தை பற்றி காலை 5:30 மணிக்கு வெளில வருது. நீங்கள் இந்த மற்றவங்களுக்கு இந்த ஆசனங்களை எப்படி வெளில கொண்டு வரலாம் அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட இந்தமாதிரி ஆசனம்லாம் வருது அப்படின்னு ஒரு யூடியூப்பில் போங்க. அதை சர்ச்சில் போய் டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா யாராவது சப்ஸ்கிரைப்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும். நம்ம சேனல் தான் காட்டு, வேறு எதுவும் காட்டாது. அதனால தான் இதை சொல்கிறோம். டெய்லி சிம்பிள் யோகா அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் இடைவெளியே இல்லாமல் அடிச்சிங்கன்னா வந்துடும். சரிதானுங்களா? அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். மகதி இந்தமாரி விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா உங்களோட வீடியோவை எல்லோரும் பார்ப்பாங்க, மகிழ்ச்சி அடையலாம். பார்த்து பலன் பெறணுன்னா நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம், அதை கவனித்து பண்ணலாம். அப்புறம் இங்கே ஆங்கிலத்தில் மகதி ஸ்ரீ டெய்லி சிம்பிள் யோகா நடித்தால் வந்துடும். தமிழில் மகதி ஒரு இடைவெளி, ஸ்ரீ ஒரு இடைவெளி, தினம் ஒரு இடைவெளி, ஒரு இடைவெளி யோகா அப்படின்னு நடித்தா வந்துடும். பார்த்துக்கலாம். மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகா ஒவ்வொரு இடைவெளியை விட்டு அடிச்சிங்கன்னா வந்துடும். பார்த்துக்கலாம். ஆங்கிலத்தில் மகதி ஸ்ரீ டெய்லி சிம்பிள் யோகான்னு வச்சா ஒரு வீடியோ, ஏதோ ஒரு ஒரு வீடியோ காட்டும். அதை மூலயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தினமும் பாருங்கள். நல்ல விஷயங்களை சொல்கிறோம். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லுங்கள். நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு யூடியூப்லேயே சொல்கிறோம். உங்கள் யூடியூப்பில் உள்ள நீங்கள் மற்ற மக்களுக்கும் சொல்லுங்கள் இதேமாரி ஒரு ஆசனம் வருதுன்னு. இப்போ ஆர்ஜேயும் மகதியும் அவர்களும் உரிய எளிய உடற்பயிற்சி பார்த்தீங்களா, உரிய எளிய உடற்பயிற்சி பண்ணுறாங்க. கையை பார்த்தீங்களா எப்படி பண்ணாங்கன்ட்டு, அருமையாக இருந்துச்சு. ஆரம்பிக்கலாம். நன்றி. ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பப்பாளி பழம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பப்பாளி பழம் நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஆசனம், கொடுக்கக்கூடிய பழம். அது மலத்தை நெகிழ்தன்மை அடைஞ்சு வெளியில் வரத்துக்கு உதவுகின்றன. இந்த பப்பாளி பழத்தை நம்ம எப்படி சாப்பிட்லாம்? இந்த பப்பாளி பழம் சில பேர் இந்த தோலெல்லாம் செதுக்கிக்கிட்டு மெனக்கட்டு செதுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிட தேவையில்லை. பப்பாளி பழம் எப்படி இருக்குன்னா, அப்படியே 2ஆக அறுத்துட்டு அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம ஒரு ஸ்பூனை எடுத்து அப்படியே சுரண்டினோம்னா அடி தோல் வரைக்கும் வரும். அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம தோலை தூக்கி போட்டுடலாம். அதுமாரி சாப்பிட்லாம். அதோட இலையும் நல்லா பலன் அளிக்குது. எனக்கெல்லாம் ஜுரம்லாம் அது ஆரம்ப நிலையில் உடம்பு கொஞ்சம் அனுசராமையாக இருக்கும், ஜுரம் வராமையாக இருக்கும். அப்படின்னா அந்த இலையை பிரித்து நல்லா அலசிட்டு மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாக அடித்து குடிச்சிடுவோம். ஆனால் கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். குடிச்சிட்டோம்னா எனக்கெல்லாம் 1 வேளை 2 வேளை குடித்தாவே இந்த ஜுரம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது, போயிடும். அவ்வளோ நன்மைகளை அளிக்கக்கூடியது அந்த பப்பாளி இலை. அது இனிப்பு சுவையெல்லாம் இருக்காது, கொஞ்சம் கசப்பாகவும் இருக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மல்லு கட்டி குடிச்சிட வேண்டியதான். கசப்பு சுவை தான். அதாவது சுவையில் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்லலாம், கசப்புலேயே கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்ல கசப்பாக இருக்கும். நல்லா கசப்பாக இருக்கும். ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா சில பேருக்கு அந்த கசப்பு அப்படிங்கிற அளவுக்கு வாயில் வச்சோன்னா அப்படி இனிப்புனா அப்படி சுவைப்போம்ல, அந்த கசப்பையும் சுவைக்க கற்றுக்கணும். சுவையை நம்ம மனசுக்குள்ளார வச்சுக்கிறது தாங்க இது. வேற ஆமாம், அந்த சுவை பிடிக்காது. அந்த வாடையே சில பேருக்குலாம் பிடிக்காது, எட்ட ஓடிடுவாங்க. வாடை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ நன்மைகள் எந்த வகை ஜுரமானாலும் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யும் அந்த பப்பாளி. அதான் சொல்கிறார் ஐயா. பப்பாளியோட பலனை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பொழுது பிராணாசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். செல்வதற்கு முன்னால் உடல் இழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இடது காலை அப்படி வச்சுட்டு வலது காலை அப்படி தூக்கி தாளாட்டுற மாரி 1 2 3 4 5. இப்போ வலது காலை கீழே வச்சுட்டு இடது கால் 1 2 3 4 5. கைகளுக்கான எளிய பயிற்சி 1 2 3 4 5. இப்போ இடது காலை அப்படி வச்சுட்டு 1 2 3 4 5. நேரே வலது காலை செஞ்சோம். இப்போ இடது காலை அப்படி மடக்கி
வலது காலை இப்படி வச்சுக்கிட்டு கை ரெண்டு இப்படி வச்சுட்டு வலது கால் தூக்கி இப்படி வச்சுட்டு இந்த கையை வலது கையை அப்படி கீழே வச்சுக்கணும். சரி, மாற்றி ஆளுக்கு ஒரு ஆள் மாற்றி செஞ்சு ஆசனத்தை அருமையாக பண்ணியிருக்கீங்க. அப்படியே இருக்கட்டும், கலைக்க வேண்டாம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஆகா ஆகா, ஆசனத்தை பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். உங்கள் கண்கள்லாம் காய்ச்சி கண்ணு போட்டுரும் போல இருக்குது. 2 பேரும் கழிச்சிருங்க, ஆசனத்தை கழிச்சிருங்க. அருமையாக இருக்குது ஆசனம். கழிச்சிருங்க ஆசனத்தை கழிச்சிருங்க. பலனுக்கு வாங்க, கண்களை மூடி தியானத்துக்கு வந்துருங்க. அப்புறம் பலனை பார்த்து வந்து ஓய்வு. 2 கையிலும் சின்முத்திரை வைத்து கொண்டு மூச்சு சுவாசம். அங்கே அந்த ஆசனம் மாற்றி செஞ்சோன்னு சொன்னால ஆசனம் மாற்றி செய்யல. ஆசனம் சரியாக தான் செஞ்சுருக்காங்க. கால்கள், ஒருத்தர் இடது கால், ஒருத்தர் வலது கால். இவர் வந்து இடது காலம் இருந்தார், அவர் வலது காலம் இருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு. அதை தான் ஆசனம் மாற்றணும்னு ஆசனத்தை மாற்றிட்டு நினச்சிட்டாங்க. இது ஆசனம் வந்து மாற்றலை. ஆசனத்தோட கால்கள் ஒவ்வொரு இவர் ஒரு திசையும் கையாலும் அவங்க ஒரு கால்களும், அதாவது 2 பேரும் இடது காலம் பண்ணல, ஒருத்தர் இடது காலம் ஒரு வலது காலம் மாற்றி செஞ்சாங்க. அருமையாக இருந்தது. ஆசனம் செய்யும்போது மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. செய்யும்போது மன சந்தோஷத்தோடு அதை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கும்போது தெளிவாக இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன், மாற்று ஆசனம் இல்லை, அதே ஆசனம் தான். ஒருத்தவங்க இடது காலையும் ஒருத்தர் வலது காலையும் செய்யும்போது பார்க்குறதுக்கு மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. மிகவும் சந்தோஷம் அடைஞ்சேன். அதை தான் சொன்னேன். இப்போ பலனை பற்றி ஆர்ஜே அவர்கள் சொல்லுவாங்க. பிரணாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். பிரணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். புதிதாக திருமணம் ஆனவர்கள் இந்த ஆசனம் இருபாலரும் செய்து வந்தால் விந்தணுக்கள் கட்டிப்படுது. அதனால் கட்டிப்படுறதுனால தாம்பத்திய உறவில் சிறந்து விளங்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆசனம் இருபாலரும் செய்து பழகி வந்தால் சிறந்த பலன்களை பெற முடியும். விலாய் எலும்புகள், இந்த விலாய் எலும்புகள் வந்து பலன் பெறுகின்றன. இடுப்பு தசைகளை குறைக்கின்றன. இடுப்பு வலிகள் குறைக்கப்படுகின்றன. கல்லீரல், கணையம், மண்ணீரல் புத்துணர்வு அடைந்து பலனடைகின்றன. முதுகு, கழுத்து வலிமை அடைகின்றன. பிராணாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உங்களுடன் நானும் பார்த்து மகதியும் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி ஆர்ஜே. ஆகா ஆசனமே அருமையாக இருந்துச்சு. அந்த இது சொன்னார் பாருங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இந்த ஆசனத்தை பற்றி பலனை சொல்லணுன்னா அதை சொல்லவே முடியல. விந்தணுக்கள் கட்டிப்பட்டு தாம்பத்திய உறவு. திருமண ஆய்வுகளும் அந்த ஆசனத்தை செஞ்சிங்கன்னா அருமையான வாழ்க்கை, குழந்தை பெறத்துக்கு மிகவும் சரியான விஷயங்களை பண்ணுது. அப்புறம் அந்த சிறுநீர விஷயங்களை, இந்த பின்னோக்கு விழா பக்கங்கள் தான் இருக்குங்க. அந்த விழாவில் பின் சைடு தான் அந்த சிறுநீர பைகளாக இருக்குது. அதெல்லாம் பலம் பெறுகிறது. அதை தான் அப்படி அழகாக சொல்லிட்டேன். விழா எலும்புகள் நல்லா இது பண்ணலாம். அந்த விழா எலும்புகள் நல்லா பலம் பெறும். அந்த சிறுநீரகங்கள்லாம் ஈஸியாக அது கழிவுகளை நீக்கக்கூடிய ஆசனங்களாக இருக்கும். அப்புறம் வந்து விந்தணுக்கள் கட்டினா விந்தணுக்கள் வந்து இரவில் அந்த நீர்த்து போகாமலும் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்து கல்லீரல், கணையம், மண்ணீரல் இது அனைத்தும் அமைக்கப்படுறதுனால அனைத்தும் பலன் பெறுகிறது. அப்போ அதெல்லாம் பலன் பெறும்போது சர்க்கரைங்கிற நோயே வராது. அந்த விஷயத்த மிகவும் சிறந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முதுகுத்தண்டு விஷயம், முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடியது. இப்போ L5 L6 வலிலாம் இருக்குது அப்படின்னா இந்த ஆசனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா அந்த வலிகள் குறைந்து மிகவும் சிறந்து இருக்கும். அந்த அடியில் கீழ்ப்பகுதியில் உள்ள பிட்டப்பகுதியில் உள்ள சதைகள்லாம் குறைஞ்சிரும் இந்த ஆசனங்கள்லாம் செய்யும்போது. அப்புறம் துடைப்பகுதியில் உள்ள சதைகள்லாம் குறைச்சிரும். மிகப்பெரிய விஷயங்களை இந்த நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆசனங்களை அடுக்குறதும் நிறைய விஷயங்களை சொல்லி இது பண்ணலாம். சரி, இன்றைக்கி நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அடுத்து இன்றைக்கி கருத்து கண்ணாயிரம் பகுதியில் சில விஷயங்கள் எந்தெந்த உணவு நல்லது, எந்தெந்த உணவு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பகுதியாக தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். பகுதிகளை இப்படி பிரித்து சொல்கிறோம். சில விஷயங்களை சேர்த்துக்க, சில விஷயங்களை சேர்த்துக்காத அப்படின்னு சொல்கிறோம். சரி, இன்றைக்கி வெள்ளை ஜீனின்னு சொல்லுவோம், இல்லை வெள்ளை ஜீனின்னு சொல்லுவோம்.
மெட்ராஸ் பக்கம்லாம் சக்கரைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் சக்கரைங்கிற வேற காட்டுவோம். அங்கே சக்கரைன்னு சொன்னாலே வெள்ளை ஜீனியை தான் சக்கரைன்னு சொல்லுவோம். சரிதாங்களா? இயற்கை எண்ணெய் தரக்கூடிய கரும்பிலிருந்து உருவாகக்கூடியதாங்க ஜீனி. சரிதாங்களா? வெள்ளை சீனி என்றாலும் சர்க்கரை ஆலைகளில் தான் தயாரிக்க முடியும். அது எப்படி தயாரிக்கிறான்னு பார்த்தாலே அதோட கொடுமைகள்லாம் ரொம்ப விஷயத்தை வரும். முதல்ல கரும்பு சாரை பிழியும் போது ப்ளீச்சிங் பவுடர் அல்லது குளோரின் என்னப்படும் கெமிக்கலை புளூடு ஃபேக்டரியா கண்ட்ரோலாக உபயோகமாக செய்கிறார்கள். அதாவது அந்த அந்த கரும்பு சாரில் இந்த கலையெல்லாம் விடணும். ப்ளீச்சிங் பவுடர் எதுக்குங்க பயன்படுத்துவோம் சாமி ஐயா, தெரியுங்களா உங்களுக்கு? தாங்க அந்த இதுதாங்க இந்த வெள்ளை சக்கரையில் சேர்க்குறான். புரியுது? அந்த கருமத்தை தான் சேர்க்குறான். அந்த கருமத்தை தான் நம்ம சாப்பிட்றது நிற்கிறோம் ஐயா. ஒயிட்டாக இருக்குது. அதனால தான் ஒயிட்டாக இருக்குது. ஒயிட் வாஷ் பண்ணுறோம் வாழ்க்கையை. புரியுதா இல்லைங்களா? இது என்ன செய்யறான்? 60 டிகிரி 70 டிகிரியில் பாஸ்போரிக் அமிலங்கிறத ஒன்று சேர்க்குறான் ஐயா. அதில் என்ன சேர்க்குறான்? பாஸ்போரிக்குங்கிற அமிலத்தை சேர்த்து அந்த அழுக்க நிற்கிறான் ஐயா. அந்த நம்ம புளிரம் இல்லையா சாறு, அந்த சாரில் அழுக்கு இல்லையா, அதோட பசைகள் தான் அந்த இது வருது இல்லையா, சாறு புளியும் இல்லையா, அந்த கருப்பு நிற பட்டைகள் இருக்கு இல்லையா, அதில் வர கழிவுகள்லாம் நீக்கிறதுக்கு இந்த பாஸ்போரிக் அமிலத்தை சேர்த்து அதை கொதிக்க விட்றான். கதன்னு கொதிக்க விட்றான். எவ்வளவு? 200 டிகிரிலேருந்து 500 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரிலே தண்ணி ஆவி ஆகிடும். ஆனால் 200 டிகிரி 500 டிகிரி செல்சியஸ் ஆனால் கொதிக்க விட்டு அந்த டிகிரியில் அந்த சுண்ணாம்பை சேர்க்குறாங்க. அதில் போய் ஒவ்வொரு 0 அதாவது 100 கிராம் இருக்குன்னா 2 கிராம் அதில் சுண்ணாம்பை சேர்க்குறாயா. இதை ஒரு 100 டிகிரி 150 டிகிரியில் கொதிக்க வச்சு அப்படி கொண்டு வராங்க அந்த வெள்ளை சர்க்கரையை. சத்துக்கள்லாம் எடுத்துடுறானுவா, எடுத்து வேலையை முடிச்சுட்றாயா. கெமிக்கலை வந்து கலந்துறாயா, அந்த பாஸ்போரிக் கெமிக்கலை கலந்து கொடுமை பண்ணி விட்றாயா அந்த விஷயத்த. அதை தான் நம்ம அந்த இவ்வளோதையும் அந்த நல்லதெல்லாம் சக்கையாக்கி அதை கூட பிரித்து போட்டுறாயா. சாரெல்லாம் எடுத்து விட்டு இதேமாரி அப்புறம் அதில் காஸ்டிக் சோடா வாஷிங் சோடாலாம் சேர்த்து இது வேலையை முடிச்சு விட்றாயா. நம்ம வேலையை முடிச்சு விட்றான். இதான் நடக்குது இந்த வெள்ளை சீனியில். அதனால தான் சொல்கிறான் அந்த சல்ஃபர் சோடியம் ஹைட்ரோகுளோரைடு இந்த மாதிரி நிறைய விஷயத்த சேர்க்குறாயா. சொல்லிகிட்டே போகலாம். இந்த படிகங்கிற நிலையெல்லாம் கொண்டு வந்து நிறைய பண்ணுறான். சரி, அந்த நஞ்சை பற்றி நம்ம வேணாயா, நல்லா சொல்லுவோம். வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தாதீங்க. வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தக்கூடாது. நாட்டு சர்க்கரைங்கிற சர்க்கரையை மட்டும் தான் பண்ணணும். சரிங்களா? வெள்ளை சர்க்கரையே போடுவோம். சர்க்கரைங்கிறத நம்ம நாட்டு சர்க்கரைங்கிற சர்க்கரையை பயன்படுத்தணும். வெள்ளை ஜீனிங்கிற ஜீனியோ இல்லை சர்க்கரைங்கிற வெள்ளை ஜீனியோ பயன்படுத்தக்கூடாது. சர்க்கரையை பயன்படுத்தணும். பார்த்தீங்களா? கலரே புளிஞ்ச உடனே அந்த கலர் வந்து என்ன கலரில் கிடைக்குதோ அதே கலரில் பயன்படுத்தணும். அதில் வந்து சுண்ணாம்பு கொஞ்சம் சேர்ப்பாங்க ஐயா. நம்ம கிராமத்தில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. அது எதுக்காக சேர்ப்பாங்கன்னா அதில் உள்ள நிறம் மாற்றத்துக்காக கொஞ்சோண்டு சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. அது பரவாயில்ல. ஆனால் இவன் நிறைய சேர்க்குறான். நான் சொன்னது பாஸ்டிக் அமிலம் இதெல்லாம் நிறைய சேர்க்குறான். அந்தமாரி இல்லாமல் இந்த விஷயத்தில் எடுத்துங்க. தினமும் இந்தமாரி விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. நாட்டு சர்க்கரையே கருப்பாக இருக்கிறது எடுத்துக்கணுமா, கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறது? கருப்பாக இருக்கிறதா நாட்டு சர்க்கரை. சரிங்களா? வெள்ளையாக இருக்குது நாட்டு சர்க்கரை இல்லை. அதாவது சுண்ணாம்பு கலவை, அப்புறம் அந்த கெமிக்கல் சொன்னோம் இல்லையா, அந்த பேக்ஸ்ட்ரியோ அந்த கெமிக்கல் அதையும் போடுறாங்க. நம்மளால தான் எல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னால் பாஸ்போரிக்குங்கிற கெமிக்கல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அமிலம் பாஸ்போரிக் சொட்டு கணக்கில் ஒரு 2 சொட்டு 4 சொட்டுன்னு போடுவாங்க. அந்தமாரி போட்டு தான் அந்த வெள்ளையை மாற்றுறாங்க. அந்த வெள்ளையை வேண்டாம், கருப்பாக இருக்கிறதே சாப்பிடுங்க. அதுதான் உடலுக்கு மிகவும் சிறந்தது. அதுதான் அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு கலக்கிறனால தான் அந்த வெள்ளைத்தன்மையும் கிடைக்கும். அதுதான் நியாயம். அந்த உங்களுக்கு ஒரு நாள் கிடச்சிச்சின்னா அந்த எங்கள் பக்கத்துலேயே இருக்குது அந்த ஆலைகள்லாம், அதாவது கிராமத்திலே செய்யக்கூடிய புளிஞ்சி சாராக்கி அதை எப்படி காய்ச்சுவாங்க, கொதிக்க விடுவாங்க. நல்லா கொதிக்க விட்டு கட்டி ஆக்கி அதை சுரண்டி சர்க்கரை ஆக்கிறதுக்கான கலவைகள்லாம் போடுவாங்க. அது ஒரு நாளைக்கு நாங்கள் வீடியோவை உங்களுக்கு காட்டுறோம். இயற்கையாக உங்களுக்கு அதை பற்றியான விஷயங்களை சொல்லுவோம். நல்லா இது பண்ணி காட்டுவோம். சரி, நன்றி. இந்த மகதிஷ்டி தினமுறையாக நீங்கள் மட்டும் பார்க்காமல் மற்றவங்களும் சொல்லுங்கள். தினமும் இதை பாருங்கள். உங்களுக்காக மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம். நீங்கள் வீடியோ நேரம் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. வீடியோ நேரம் அதிகமாக இருக்கிறதுனால தான் பலன்கள் அதிகப்படுத்துகிறோம். பலன்கள் அதிகப்படுத்தி கொண்டு போயிடும். நேரங்களை நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம். நிறைய விஷயங்களுக்கு நகரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. நாங்கள் சொல்கிற விஷயங்களா பப்பாளி மரம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் காட்டுறோம். நேரடியாக கண்கூடாக காட்டுறோம். ஒரு சோலையை விரிவம் இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறோம். அந்த விஷயங்களை நீங்களே பார்த்து மகிழுங்கள். தினமும் மகதிஷ்டி தினம் ஒரு பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு ஆசனங்களுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.